ஹலோ ஆல். இன்றைக்கி இப்படி பார்சல் போடுற வீடியோ வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேனே இவ்வளோ பெருசா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. திடீர்னு வந்து உங்களை அதாவது ஏஐஐ ஹே கூட கிடையாது, இங்கிலீஷில் ஹெச்இஒய் கூட கிடையாது, ஏஏஐ இஸ் திஸ் பேஜ் ட்ரஸ்டபிள், இந்த பேஜை ட்ரஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ரூடாக ஒருத்தங்க கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி தான் என்கிட்ட ஒருத்தங்க வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், இது நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம், என் பேஜ் வந்து மோர் தென் 5 இயர்ஸாக இருக்குது, நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணி எப்படி பே பண்ணுறது கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பே பண்ணி ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம், கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் போட்டுக்கலாம் அப்படின்னு. நீங்கள் உள்ளே ஏதாவது வச்சு அனுப்பிச்சிங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ப்ராடக்ட் வந்து நீங்கள் வச்சு அனுப்பலைன்னா நான் என்ன பண்ணுறது? ஐயோ, அது அடுத்தது வேர்டு, ஐயோ நான் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறது? நான் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? என் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து நம்மளோடது வந்து ரொம்ப நாளாக இருக்குது. ஈவன் கான்டாக்ட் நம்பர் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர், என் லைஃப்பில் உள்ள ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் இது தான். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கூட சேஞ்ச் பண்ணல. அந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கிறது நம்ம பேஜ். யாருக்காவது ஆர்டர் போட்டு வராமல் இருந்திருக்கா? சில கேஷ் ஆன் டெலிவரி நானாக கேன்சல் பண்ணியிருப்பேன், ஏன்னா அது வந்து ஏற்கனவே ரிட்டர்ன் பண்ணவங்க அவங்களோட தான் நான் கேன்சல் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி தான் இருந்திருக்குமே தவிர நம்மளோடது வந்து ட்ரஸ்ட்டுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். வேறு என்ன சொன்னால் ட்ரஸ்டபுளாக இருக்கிறது? கேஷ் ஆன் டெலிவரி கேட்டிங்க, ப்ரொவைட் பண்ணியாச்சு. கேஷ் ஆன் டெலிவரி ரிட்டர்னும் ஆகுது, அது வேறு ஸ்டோரி. அது ஒரு ஸ்டோரி தனியாக போட்டிருக்கேன், ஒரு ரீலு. இதுக்கு மேலே ட்ரஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? இப்படியும் இருக்க இல்லாமல் சிலர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஒரு உமன் வந்து ஒரு என்டர்ப்ரினராக இருந்து எல்லாமே பண்ணி அனுப்பும்போது இது மட்டும் இல்லை, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோவில் ஸ்டோரி மாதிரி சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் எப்போதுமே எடுக்கிற வீடியோ தான். எதுக்காக எடுப்பேன்னா, சிலர் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வைக்கல, நீங்கள் அந்த ப்ராடக்ட் வைக்கல அப்படிம்பாங்க. ஸோ டெய்லியுமே நான் பேக்கிங் பண்ணும்போது இப்போ வீடியோ எடுத்துகிட்டு தான் பண்ணுறது. அப்போ தான் வந்து அந்த வீடியோவில் வந்து எல்லாமே கவர் ஆகும், நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபு. நான் வந்து கஸ்டமரை வந்து ஓப்பனிங் பார்சல் வீடியோ எடுக்க சொன்னால் நீங்கள் சொல்லவே இல்லை, உங்கள் வெப்சைட்டில் போடவே இல்லை அப்படின்னு சாதிச்சிருவாங்க. பட் செக் அவுட் பண்ணும்போதே உங்களுக்கு அதில் வரும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதனால தான் நான் வீடியோ எடுத்துகிட்டே இது பண்ணுறது. இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, கஸ்டமர் ஸ்டோரிஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீலில் சில டைம் சொல்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.